ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன், நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஈகோன்ற டாபிக் ஷேர் பண்றேன். ஈகோ, சோல், செல்ஃப், அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னாக்கா, ஈகோ அண்ட் சோல். இது வந்து நான் ஹிந்தி செஷன்ல நான் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஒரு சின்ன ஸ்லைடு தான், பட் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டெப்தா நம்ம புரிஞ்சு. ஸோ ஈகோ என்ற டாபிக்கை நம்ம டச் பண்ண போறோம். ஈகோனா என்ன? ஈகோ நம்மளுக்கு அது ஒரு கெட்ட விஷயமா, நல்ல விஷயமா? அந்த ஈகோ இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஸ்பிரிச்சுவலா நம்மளோட டிராபேக்ஸ் என்ன வரும், இல்ல அந்த ஈகோவை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஈகோனா என்ன? இந்த டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஈகோ? ஈகோனா என்னன்னாக்கா, ஈகோன்றது ஒரு ஃபீலிங், ஒரு ஐடென்டிட்டி. நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து ஈகோ. நான் என்னை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன், அதுதான் என்னோட ஈகோ. ஓகே, ஸோ பாடி லெவல்ல, மைண்ட் லெவல்ல என்னை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதுதான் ஈகோ. ஸோ த ஃபீலிங் ஆஃப் த ஐடென்டிட்டி ஆஃப் த ஐ, இதுதான் ஈகோ. இன்னும் சொல்ல போனாக்கா, இந்த ஹையர் செல்ஃப், அதாவது இந்த நம்மளோட ஆத்மா, நம்மளோட ஹையர் செல்ஃப், நம்மளோட ஆத்மா, இதுல வந்து 3 போர்ஷன்ஸா டிவைடட் இருக்கும். நோவர் செல்ஃப், திங்கிங் செல்ஃப், டூவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து இது வந்து காசல் வேர்ல்ட்ஸ்ல இருக்கும். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? காசல் வேர்ல்டுன்றது வந்து நம்மளோட ஆத்மாவோட ஹோம். ஸோ அங்கதான் பரிபூர்ணமா இருக்கும் நம்மளோட ஆத்மா. அது சில பேர் ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹையர் செல்ஃப் வந்து 3 பார்ட்ஸா நம்ம வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது 3 பார்ட்ஸா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு வந்து நோவர் செல்ஃப். நோவர் செல்ஃப்னா தனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, எத்தனை ஜென்மங்க எடுத்திருக்காங்க, எங்கெங்க என்னென்ன ஜென்மங்க எடுத்திருக்காங்க, எந்த டைமென்ஷன்ஸ்ல எடுத்திருக்காங்க, அவங்கள பத்தி அவங்களுக்கு பரிபூர்ணமா தெரியும். அது நோவர் செல்ஃப். திங்கர் செல்ஃப் அப்படின்னாக்கா, எது சரி எது சரியில்லை என்ற ஒரு விஷயம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு அந்த சக்தி, அது திங்கர் செல்ஃப். டூவர் செல்ஃப் அப்படின்னா, நம்மளோட பாடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல, மென்டல் வேர்ல்ட்ஸ்ல, காசல் வேர்ல்ட்ஸ்ல, இங்கதான் நம்மளோட மெயின் ட்ரைனிங் இருக்கும். நம்ம கத்துக்க வேண்டிய பாடத்தோட ட்ரைனிங் அங்கதான் இருக்கும். ஹையர் வேர்ல்ட்ஸ்ல தான் ட்ரைனிங், மேக்சிமம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அர்த்ன்றது வந்து ஒரு ஸ்கூல், ஒரு எக்ஸாம் சென்டர் மாதிரி. நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸ்ல கத்துக்கிறது நம்ம சரியா கத்துருக்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பிளானட் எர்த். ஸோ இங்க வந்து ஆக்ஷன் தான் இருக்கும். பிளானட் எர்த்ல ஆக்ஷன் நிறைய இருக்கும், டூயிங். ஸோ இந்த டூவர் செல்ஃபுக்கு தான் அந்த ஈகோ என்ற ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு வரும். ஏன்னா இந்த டூவர் செல்ஃப் வந்து பாடி அண்ட் மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டூவர் செல்ஃப் தான் இந்த ஈகோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நோவர் செல்ஃப்க்கு திங்கர் செல்ஃப்க்கு ஈகோன்றது இருக்காது. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீங்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஓகே, நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். நான் வந்து ஒரு 2 அழகான குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா. நான் வந்து ஒரு பெரிய மியூசிஷியன். நான் வந்து இந்த பிரைஸ் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லேடி. நான் வந்து ஒரு ஹேண்ட்சம் மேன். ஸோ இந்த உங்களோட மைண்ட் பத்தின ஃபீலிங்ஸ், இதுதான் ஈகோ. உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ, உங்களோட மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன்ல உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ, இதுதான் ஈகோ. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். சரி, ஓகே. இப்போ இந்த ஈகோவோட குவாலிட்டிஸ் என்ன? இந்த மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க. ஈகோன்றது உங்களோட ஃபீலிங், உங்களை பத்தி நீங்க நினைக்கிற ஃபீலிங், இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. பட் அந்த ஈகோ எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஈகோ இஸ் ஈக்குவல் டு இக்னோரன்ஸ் அண்ட் அரகன்ஸ். ஏன்னா அது ஒரு லிமிட்டெட் செல்ஃப் தான். அந்த முழு ஆத்மாவில ஒரு சின்ன போர்ஷன் தான் ஈகோ. ஸோ ஈகோ இஸ் பார்ட் ஆஃப் த செல்ஃப் அப்படின்னா, இந்த ஆத்மாவோட ஒரு பகுதி தான் ஈகோன்றது, முழு பகுதி கிடையாது. சோ நம்மளை பத்தி நம்ம முழுசா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த ஈகோ மூலியமா நம்ம இதுதான் நான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு ரொம்ப லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன். அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ராங் இன்ஃபர்மேஷன். அது ஒன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறீங்க, ஆனா அதுதான் நீங்களா கிடையாது. போன ஜென்மத்துல நீங்க ஒரு யோகியா இருந்திருக்கலாம், இல்ல அதுக்கு போன ஜென்மத்துல நீங்க ஒரு ஃபார்மரா இருந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரோல் எடுத்துட்டு இருப்போம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு ரோல் எடுத்துட்டு இருப்போம். ஒவ்வொரு கேரக்டர், நம்ம ஒரு நாடகம் மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இந்த கேரக்டர் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு குட்டி வட்டாரத்துல இதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் அந்த ஈகோ. ஒரு செல்ஃப் இமேஜ், ஒரு நானு, என்னோட செல்ஃப் இமேஜ், என்னை பத்தி என்னவா நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு என்னவா என்னை பத்தி நான் நினைச்சுக்கிறேன், அந்த ஃபீலிங் தான் அந்த ஃபண்டமெண்டலி நம்மளோட ஈகோ. ஸோ ஈகோன்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா, ஈகோ நல்லதும் கிடையாது,
கெட்டதும் கிடையாது. அது ஒரு நியூட்ரல் ஆஸ்பெக்ட். அந்த ஈகோன்றது நம்மளோட ஆத்மாவோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இட்ஸ் அ வெரி நெசசரி பார்ட். நம்மளோட சோல் வந்து நம்மளோட சோலோட ஒரு பகுதி தான் நம்மளோட ஈகோ. அது வந்து ஒரு லிமிட்டெட் ஆஸ்பெக்ட். அந்த லிமிட்டெட் ஆஸ்பெக்ட் மூலியமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இந்த பேபி சோல், இன்ஃபேன்ட் சோல், யங் சோல், இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஈகோல தான் அதுதான் நிஜம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து மறுபடியும் நிறைய ஜென்மங்கள் எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த கிராஜுவேஷன் வர, அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வர வர அவங்க வந்து அந்த ஈகோல இருந்து ஓகே இதையும் மீறி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அதுதான் என்னோட ஆத்மாவோட ஐடென்டிட்டி அப்படின்ட்டு அந்த ஈகோல இருந்து அவங்க வெளியே வருவாங்க. சோ அவங்களே ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டு முதல் இனிஷியல் ஜென்மங்கள்ல அவங்களே ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டு அது மூலியமா அவங்க லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஜென்மமா அந்த வட்டத்தை பெருசு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஈகோவை எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ அவங்க அந்த மெடிடேஷன் மூலியமா எப்போ அந்த ஈகோவை அவங்க எஜுகேட் பண்றாங்களோ ஸோ நேச்சுரலி தே கனெக்ட் டு அந்த பூர்ண ஆத்மாவோட கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து இந்த நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இன்னாதான் நம்மளை பத்தி நம்ம நினைச்சா கூட அது டெம்பரரி தான். ஏன்னா அது இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான். ஒன்ஸ் நம்ம இங்க பாடி வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸுக்கு போவோம். சோ இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல கூட ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னாக்கா நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் போனா கூட நீங்க டாக்டர் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க பாடினோ வெக்கேட் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் போனா கூட நீங்க வந்து ஒரு டாக்டர்ன்ற ஃபீலிங்ல தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், இந்த ஈகோன்றது ஒரு ஃபீலிங்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எந்த பாடியில இருக்குனாக்கா ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கு. ஸோ நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளோட கர்மா வந்து எத்தரிக் பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும், நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து ஆஸ்ட்ரல் பாடியில சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி இருக்கும். இங்க எர்த்ல என்ன ஐடென்டிட்டி எடுக்கிறீங்களோ அதே ஐடென்டிட்டி தான் உங்களுக்கு ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல போனாலும் இருக்கும். பட் அந்த ஐடென்டிட்டி நீங்க இங்கேயே ட்ராப் பண்ணீங்கன்னாக்கா நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல ஸ்டக் ஆக மாட்டீங்க, டைரக்டா சத்தியலோகாஸ்க்கு போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி, அந்த மெடிடேஷன் ஜெர்னின்றது எர்த்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஈகோ நோஸ் இட் செல்ஃப் அஸ் எ ஃபீலிங், அவ்வளவுதான். ஸோ இந்த ஈகோல இருந்து நான் வெளியே வரணும், அதாவது அந்த ஈகோன்ற அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நான் சிக்காம நான் எப்படி வெளியே வரணும்னாக்கா we have to educate, அந்த ஈகோவை எஜுகேட் பண்ணணும். அந்த ஈகோக்கு அந்த என்லைட்மெண்ட் ப்ராசஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்லைட்மெண்ட்னா என்ன, அந்த டார்க்னஸ்ல இல்லை. ஸோ எப்படி நம்ம எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட ஓகே எனக்கு இந்த ஈகோ இருக்கு, நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டி நம்ம நோட்டீஸ் பண்றப்போ நம்ம ஈகோவோட ஒரு குவாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈகோவோட குவாலிட்டி என்ன? ஈகோ இஸ் ஈக்குவல் டு இக்னோரன்ஸ் பிளஸ் அரகன்ஸ். ஓகே, ஸோ இக்னோரன்ஸ், ஏன் இக்னோரன்ஸ்னா அதுதான் நிஜம். நான் ஒரு போலீஸ்மேன், நான் ஒரு பொலிட்டீஷியன், நான் ஒரு ராஜா, நான் ஒரு மந்திரி என்ற ஒரு ஐடென்டிட்டி, அது ஒரு இக்னோரன்ஸ். அது ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. நம்மளோட ரியல் ஐடென்டிட்டி we are soul, we are pure consciousness. இது இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான், இது ஒரு வேஷம் மட்டும்தான். அது வேஷம்ட்டு தெரியாம அது ஒரு டிராமா, இந்த வாழ்க்கைன்றது ஒரு டிராமான்னு தெரியாம இதுதான் நானு, இதுதான் நிஜம், இதுதான் என் குடும்பம், இதுதான் என் பசங்க என்ற ஒரு அந்த லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்றது தான் இக்னோரன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஈகோவோட வெரி ஃபண்டமெண்டல் குவாலிட்டி இஸ் இக்னோரன்ஸ் அண்ட் அரகன்ஸ். ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து ஈகோ ஃபீல் பண்றோமோ, எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு ட்ரபிள் இருக்கும், ஸோ அப்போ வந்து ஓகே இது ஈகோ சம்மந்தப்பட்டது, இது ஒரு இக்னோரன்ஸ், இது ஒரு அரகன்ஸ். அந்த இக்னோரன்ஸ்ல இருந்து நான் வெளியே வந்தா நேச்சுரலா என்னோட ஈகோ இஸ் என்லைட்டன்ட். ஸோ ஒன்ஸ் யுவர் ஈகோ இஸ் என்லைட்டன்ட் தென் யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி கனெக்டட் டு த ஹையர் செல்ஃப், யுவர் பூர்ணாத்மா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆத்மா பத்தி செல்ஃப் ன்றது ஆத்மா, கம்ப்ளீட் ஆத்மா. சோ இந்த செல்ஃபை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 பாகங்களா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ட்ரை யூனியன் செல்ஃப் அப்படின்னு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து டூவர் செல்ஃப். இந்த டூவர் செல்ஃப்ன்றது தான் இன்கார்னேட் ஆகும் பிசிக்கல் பாடியில, டூவர் செல்ஃப் தான் இன்கார்னேட் ஆகும். அதுக்கப்புறம் திங்கர் செல்ஃப் அண்ட் நோவர் செல்ஃப் ரெண்டுமே காசல் வேர்ல்ட்ஸ்ல இருக்கும். சோ நம்மளோட ஆத்மா காசல் வேர்ல்ட்ஸ்ல ஒரு 100% இருந்தா 100%மே இன்கார்னேட் ஆகாது. அதுல ஒரு 20% அந்த எனர்ஜி, அந்த ஆத்மாவோட எனர்ஜில ஒரு 20%, 15% to 25, 30% தான் இன்கார்னேட் ஆகும். மத்தது வந்து வேற வேற டைமென்ஷன்ஸ்ல இன்கார்னேட் ஆயிட்டு ஒரு சில பேருக்கு காசல் வேர்ல்ட்ஸ்ல இருக்கும். சோ ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த ஆத்மா தான் நம்ம பிசிக்கல் வேர்ல்ட்ல இன்கார்னேட் ஆகும். அந்த நோவர் செல்ஃப் அண்ட் திங்கர் செல்ஃப் எப்பவுமே காசல் வேர்ல்ட்ஸ்ல இருக்கும். சோ இந்த நோவர் செல்ஃப்க்கு நம்மள ஆத்மா பத்தி பரிபூர்ணமா தெரியும்.
திங்கர் செல்ஃபுக்கு எது ரைட்டு எது ராங்கு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம், இது வந்து சரியா இல்லையான்றதெல்லாமே வந்து இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, வாட் இஸ் ரைட் ராங், இந்த டிசைன்மெண்ட் இது எல்லாமே திங்கர் செல்ஃபுக்கு தெரியும். ஆனா இந்த டூவர் செல்ஃப் வந்து நோவர் செல்ஃப்க்கும் திங்கர் செல்ஃப்க்கும் கான்டாக்ட்ல இருக்காது. பட் எப்போ நீங்க தியானம் பண்றீங்களோ, தியானம் பண்றப்ப என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன்ன்றது ஏற்படும். நீங்க எப்ப அந்த இன்னர் ஜெர்னி, அந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம். நீங்க வந்து அந்த இன்னர் ஜெர்னியை நீங்க இந்த பண்றப்போ, தியானத்து மூலியமா அந்த இன்னர் ஜெர்னி பண்றப்போ நீங்க வந்து அந்த திங்கர் செல்ஃபோட ஃபர்ஸ்ட் டைரக்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் அந்த திங்கர் செல்ஃப் வந்து நோவர் செல்ஃப் மூலியமா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, நீங்க வந்து தியானத்துக்குள்ள வந்திருக்கீங்க. தியானம் பண்ண பிறகு ஓகே, நீங்க உங்களுக்கு வந்து கர்ம சித்தாந்தம் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நேச்சுரலாவே நான் யாருக்கும் எந்த கொடுமையும் பண்ண மாட்டேன், நான் எந்த ஜீவனுக்கும் எந்த கொடுமை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க டிசைட் ஆயிடுறீங்க. நீங்க வந்து ஒரு வெஜிடேரியனா மாறுறீங்க. ஓகே, நீங்க வெஜிடேரியனா மாறுறீங்க, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கர்ம சித்தாந்தம், நீங்க மத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க வந்து அந்த ஹிம்சையான வழியில இருந்திருக்கீங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எப்போ நீங்க வெஜிடேரியனா மாறிட்டீங்களோ அப்போ நீங்களே வந்து ப்ராக்டிக்கலா ரியலைஸ் பண்ணுவீங்க உங்க லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கு, அது நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க வீட்டுல வந்து உங்க மாமியாரோ மாமனாரோ உங்க வீட்டுக்காரோ அவங்க வந்து ஒன்னும் மெடிடேஷனுக்குள்ள வரல, அவங்க வந்து வெஜிடேரியன் ஆகல. சோ அவங்களுக்காக நீங்க கடைக்கு போயிட்டு அந்த நான்வெஜ் எல்லாம் வாங்கி சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. சோ அப்போ வந்து நீங்க போறீங்க, கடைக்கு போறீங்க, செஞ்சு ஆகணும், செய்ய வேண்டிய கட்டாயம். ஆனா என்ன பண்றது? ஆனா இது செஞ்சாக்கா இது தவறு இல்லையா, இது நான் செய்யணுமா, இது நான் செய்யக்கூடாதா, எதுக்கு இந்த மாதிரி லைஃப் இருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லைங்களா? அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்க திங்கர் செல்ஃப் மூலியமா உங்களுக்கு கொடுக்குற மெசேஜஸ். சோ எப்பெல்லாம் வந்து நீங்க சரியான பாதையில இல்லையோ, எப்பெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அந்த திங்கர் செல்ஃப்ல இருந்து. ஓகே, சோ இந்த மாதிரி நம்மளோட சோல் வந்து இந்த டைமென்ஷன்ஸ்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல இந்த சோல் பத்தி நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஆத்மா, சோல் அண்ட் செல்ஃப், ஆத்மா சோல் எல்லாமே ஒண்ணுதான். சோ இது வந்து இம்மார்டல், இதுக்கு சாவே கிடையாது. அண்ட் இட்ஸ் எ ஃபாரெவர் என்டிட்டி. ஸோ எப்பவுமே ஒரு மரணன்றது இல்லாம எப்பவுமே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபாரெவர் என்டிட்டி. இங்க பிசிக்கல் இல்லைன்னா ஆஸ்ட்ரல், ஆஸ்ட்ரல் இல்லைன்னா காசல், காசல் இல்லைன்னா சூப்ரா காசல். அந்த மாதிரி இந்த ஆத்மா வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி. இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் நேச்சர். ஸோ அதுக்கோசம் தான் தெர் இஸ் நோ டெத் அப்படின்ட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட், தெர் இஸ் நோ டெத். ஏன்னா ஆத்மாக்கு சாவே கிடையாது. ஓகே, ஸோ மெடிடேஷன் பண்ணா என்ன ஆகும்? மெடிடேஷன் பண்றப்போ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டூவர் செல்ஃபும் அந்த திங்கர் செல்ஃப் அண்ட் நோவர் செல்ஃபோட ஜாயின் ஆகும். ஸோ அதாவது அந்த எனர்ஜெட்டிக் கார்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எப்போ நம்மளுக்கு இந்த எனர்ஜி கார்ட்ஸ் கனெக்ட் ஆகுதோ, ஓகே அகம் பிரம்மாஸ்மி, நான் நினைச்ச மாதிரி நான் இந்த உடம்பு கிடையாது, நான் வந்து ஒரு இந்தியனு, நான் வந்து ஒரு தமிழ் ஸ்பீக்கிங்கு, நான் வந்து ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங்கு, நான் பணக்காரன், நான் ஏழை, நான் அது, நான் இது, இந்த எல்லா ஐடென்டிட்டிஸுமே தொலைங்கி போயிட்டு உங்களுக்கு வந்து ஓகே நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ், நான் ஒரு பியூர் ஆத்மா என்ற விஷயம் நீங்க வந்து பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதேதான் என் லைஃப்ல கூட நடந்துச்சு. நான் ஸ்டார்டிங் மெடிடேஷன் பண்றப்போ எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னாக்கா, வித்தின் 1 வீக் நான் ஒரு வெஜிடேரியனா மாறிட்டேன். யாரும் எனக்கு வெஜிடேரியன் ஆகும்னு சொல்லல. அப்ப நான் என்னோட ஜெர்னி வந்து ஆஸ்திரேலியால என்னோட ஓன் பிராக்டிஸ் தான். அப்ப எனக்கு இந்த பிஎஸ்எஸ் மூவ்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ நான் மெடிடேஷன் பண்ண எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸுமே கிடையாது. எனக்கு ஆஸ்ட்ரல் டிராவல், தேர்ட் ஐ, பாடி ஷேக் ஆகுறது, கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா என்னோட ஐடென்டிட்டிஸ் எல்லாமே போயிடுச்சு. ஓகே, நான் ஒரு இன்ஜினியர், நான் அது, நான் இது, எல்லாமே ஐடென்டிட்டி போயிட்டு நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கினேன். ஸோ அந்த 2.5 வருஷம் நான் இன்டென்ஸா மெடிடேஷன் பண்றப்போ என்னோட நோவர் செல்ஃப், என்னோட திங்கர் செல்ஃப் வந்து இந்த கான்சியஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, இதை நான் என்னோட தியானம் மூலியமா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கிட்டேனாக்கா, நம்ம வந்து நம்ம மைண்டை எம்டி பண்றப்போ நம்மளோட அவேர்னஸ் பூரா நம்மளோட ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருக்கும். ஸோ நம்மளோட ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்போ ஏற்கனவே அது ஒரு நோயிங் மாதிரி. அது உங்களுக்கு யாரும் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, நீ அது, நீ இது, உன்னோட பர்பஸ் இது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கே அது புரியும். ஸோ இதுதான் மெடிடேஷன்ல. இது ஒரு ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட், பட் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். ஸோ
இத பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாக்கா, இந்த ஈகோ பத்தி, இந்த சோல் பத்தி ஏதாச்சும் இதுக்கு சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் ஏதாச்சும் இருந்தாக்கா நீங்க கேளுங்க. நான் ஃபர்தரா கிளாரிஃபை பண்றேன். சோ இந்த டூவர் செல்ஃப்ன்றது வந்து உங்களோட ஆக்சுவல் ஈகோ. இதுதான், இந்த எனர்ஜி தான் நீங்க வந்து இந்த பிசிக்கல் இன்கார்னேஷன்ல கொண்டு வருவீங்க. சோ இந்த டூவர் செல்ஃப்ன்றது வந்து நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் இதோட சேர்ந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பணக்கார வீட்டுல பிறந்தீங்கன்னாக்கா நான் ஒரு பணக்காரன், நீங்க வந்து ஒரு ஏழை வீட்டுல பிறந்தீங்கன்னா நான் ஒரு ஏழை. சோ அந்த மாதிரி உங்களோட சரௌண்டிங்ஸ், உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ், அதுக்கப்புறம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னாக்கா ஓகே நான் ரொம்ப புத்திசாலி, நான் நல்லா படிச்சிருக்கேன். ஓகே, இல்ல கட்டி நீங்க உங்களுக்கு சரியா நீங்க படிக்கலன்னா எனக்கு படிப்பு வரலப்பா, எனக்கு அவ்வளவு அறிவு இல்லை. சோ இந்த மாதிரி உங்களை பத்தியான ஒரு ஐடென்டிட்டிஸ் வந்து உங்களோட உடம்பு சம்பந்தப்பட்டது, உங்களோட மைண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு இதுதான் நானு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் ஈகோ. ஓகே, ஆனா அந்த டூவர் செல்ஃப் கூட நம்மளோட ஆத்மாவோட ஒரு பகுதி தான். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தெரியும் இல்லையா, நம்ம வானத்துல தூரமா இருக்கிறது கூட பார்க்கலாம், டெலிஸ்கோப். சோ அந்த டெலிஸ்கோப் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா தூரத்துல இருக்கிற ரொம்ப தூரமா இருக்கிறது ரொம்ப டீடைலா பார்க்கலாம். ஆனா அந்த டெலிஸ்கோப் வழியா பாத்தீங்கன்னா உங்க மேல தெரியாது. ஏன்னா அதோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப சின்ன வட்டமா இருக்கும், அதோட ஃபோக்கஸ் வந்து. சோ நீங்க அந்த டெலிஸ்கோப் தான் ஈகோன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, சோ டெலிஸ்கோப் தான் ஈகோ. அந்த ஈகோ மூலியமா நீங்க உங்களோட வாழ்க்கைய பாக்குறப்போ ரொம்ப சின்ன வட்டம் தான் தெரியும். ஆனா வானத்துல ஒரு ஸ்டார் மட்டும் தான், வானத்துல ஒரு நட்சத்திரம் மட்டுமா இருக்கு, கோடான கோடி நட்சத்திரங்க இருக்கு. சோ ஆனா நீங்க அந்த டெலிஸ்கோப் மூலியமா பாக்குறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தான் தெரியும். சோ அந்த ஈகோன்றது அந்த டெலிஸ்கோப் மாதிரி. சோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய அந்த ஈகோ மூலியமா பாக்குறப்போ ரொம்ப சின்ன லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஒரு சின்ன வட்டத்துல தான் நம்மளோட வாழ்க்கைய நம்மளால பார்க்க முடியும். நான் அது, நான் இது என் குடும்பம், இது என் மனைவி, இது என் பசங்க. சோ எல்லாமே ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஆனா உண்மையில யாருக்குமே பசங்க பொண்ணுட்டி எல்லாம் கிடையாது. ஹையர் செல்ஃப் வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஹையர் வேர்ல்ட்ஸ்ல எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா அந்த ஈகோ மூலியமா நம்ம வாழ்க்கைய பாக்குறப்போ வந்து அங்க ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். இதுதான் டியூவாலிட்டி அப்படின்வாங்க, துவைத்தம் அன்வாங்க, டியூவாலிட்டி, துவைத்தம். சோ பிளானட் எர்த்ல வந்து அந்த ஈகோ மூலியமா நம்ம பாக்குறப்போ எல்லாமே துவைத்தம் தான். ஆனா அந்த டெலிஸ்கோப்பை நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஓ, ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்ல, எத்தனையோ கோடி நட்சத்திரங்க இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். சோ நீங்க எப்போ அந்த ஈகோவை கொஞ்சம் என்லைட் பண்ணி, அந்த ஈகோவை கொஞ்சம் எஜுகேட் பண்ணி, அந்த ஈகோவை கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு நீங்க பாக்குறீங்களோ அப்போ ஓகே அகம் பிரம்மாஸ்மி, நீங்க டியூவாலிட்டி எதுவுமே இல்லை, நீங்க எல்லாமே ஒன்னஸ் தான் அப்படின்ற விஷயம் புரியும். அது புரியணும்னாக்கா உங்களுக்கு மெடிடேஷன் மூலியமா உங்களுக்கு அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் ரீச் ஆகும். புரிஞ்சுச்சா மேடம்? புரிஞ்சுதுங்க சார். டியூவல் செல்ஃப்ங்கிறது இப்ப நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்க ஈகோ, இப்ப நம்ம யாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் ஈகோன்னு சொல்றீங்க. சோ நான் வந்து படிச்சவன், அழகா இருக்கேன், நான் எனக்கு என்ன ஸ்மார்ட்டா இருக்கேன் அப்படின்னு இப்ப நம்ம ஒரு முகமூடி வச்சிருக்கோமே அதுதான் ஈகோ. நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது உண்மையா நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிறது தெரிய வரும். எல்லாரும் ஒன்னஸ், எல்லாரும் ஒண்ணுதான், இதுல தனியா நமக்கு எந்த இதோ ஐடென்டிட்டி இல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, பெர்ஃபெக்ட். அதுல வந்து நீங்க எப்போ அந்த ஐடென்டிட்டி எடுத்துட்டு எப்போ அந்த ஈகோ இல்லாம நீங்க பாக்குறீங்களோ உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் தெரியும். உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தெரியும். உங்களோட கணவர், மனைவி, பசங்க வேர்ல்ட்ஸ்ல இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பசங்க, இந்த டிராமா எல்லாம் இங்கதான். ஹையர் வேர்ல்ட்ஸுக்கு போனாக்கா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். இதே ஒய்ஃப் அங்க ஃப்ரெண்டு, இங்க ஒய்ஃப், எங்க ஹஸ்பண்ட், பசங்க. சோ இதெல்லாம் ஒரு வேஷம். இதுதான் ஷேக்ஸ்பியர் சொன்னாங்க, the whole world is a stage, we strut and fume, do our part and depart அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஈகோவை எஜுகேட் பண்றது தான் நம்மளோட கோல் மெடிடேஷன்ல. சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா தியானத்து மூலியமா நம்ம மெடிடேஷன் பண்ண சோ அப்போ தீபோ பவா, பி அ லைட் அண்ட் யுவர் செல்ஃப். உன்னால மட்டும்தான் நீ வெளிச்சத்துக்கு வர முடியும். உன்னோட இருட்டுல இருந்து நீ மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வர முடியும். உன்னோட முயற்சினால மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வர முடியும். இதுதான் புத்தரோட ஸ்டேட்மெண்ட். ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்மெண்ட், the kingdom of God is within, seek ye the kingdom of God first and all else will be added unto it. இது ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்மெண்ட். அதாவது அந்த கடவுளோட ராஜ்யம் உள்ள இருக்கு, அதை நீ முதல்ல தேடு, அதுக்கப்புறம் உனக்கு வேணுன்றதெல்லாம் பின்னாடியே வரும். அதை மட்டும் நீ தேடிப்போ, மற்றதெல்லாமே உன் பின்னாடி வரும். இது ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்மெண்ட். சோ இது எப்படி முடியும் அப்படின்னா, திஸ் இஸ் மெடிடேஷன்.
ஓகே, இன்னர் ஜர்னி இஸ் நத்திங் பட் மெடிடேஷன். நம்ம மைண்டை எம்டி பண்ண அந்த ஈகோ, அந்த லிமிடெட் ஸ்பேஸ்ல இருந்து, அந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் தானே அந்த ஃபீலிங், அந்த ஈகோட ஃபீலிங் பாடி அண்ட் மைண்ட் தானே. ஸோ நம்ம மெடிடேஷன்ல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கையும் கோத்துக்கிட்டு காலை கிராஸ் பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிறோம். ஸோ ரிலாக்ஸ்டா உட்காரப்ப என்ன வரும், அங்க பாடியில ஒரு ஸ்டில்னஸ் இருக்கு. ஸோ நம்மளோட அவேர்னஸ் பாடியை மீறி போகுது. அதுக்கப்புறம் மைண்ட், தாட்ஸ் தான் நம்மளோட மைண்ட். ஸோ நம்மளோட சுவாசத்தை கவனிக்கிறப்போ என்ன நடக்குது, நம்ம மைண்ட் ஸ்லோவா அந்த தாட்ஸ் எம்டி பண்ணுது. ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ண ரெகுலரா, சின்சியரா, இன்டென்ஸா நீங்க மெடிடேஷன் பண்ண உங்களோட அவேர்னஸ் பாடி லெவல்ல இருந்து மைண்ட் லெவலுக்கு, மைண்ட் லெவல்ல இருந்து இன்டெலெக்ட்க்கு, இன்டெலெக்ட் லெவல்ல இருந்து சோல் லெவலுக்கு போகும். ஸோ எப்போ நீங்க வந்து பாடி லெவல் அண்ட் மைண்ட் லெவல்ல இருந்து உங்க அவேர்னஸ் மேல போதோ அங்கவே உங்களுக்கு ஈகோன்றது என்லைட் ஆயிடுச்சு. ஸோ யூ ஆர் அந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இல்ல நீங்க. ஸோ யூ ஹவ் கான் பியாண்ட். ஸோ திஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன். ஸோ அந்த ஈகோவை எஜுகேட் பண்ணி அந்த லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அந்த அன்லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போறதுதான் இந்த மெடிடேஷன் ஜெர்னி. டார்க்னஸ் டு லைட், ஃப்ரம் லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் டு அன்லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங். சார் வணக்கம் சார். சார் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த 3 பார்ட் சொன்னீங்கல்ல சார், நோயர், திங்கர், டூயர்னு சொல்லிட்டு 3மே நம்ம ஆத்மாவோட பார்ட் தானங்க சார்? ஆமா, அது 3மே கலந்துதான் ஆத்மா. அந்த ஆத்மாவோட 3 குவாலிட்டிஸ். அந்த மூணுமே ஆத்மாவோட குவாலிட்டிஸ். ஆனா அதுல வந்து ஒரு குவாலிட்டி, அந்த டூவர் குவாலிட்டி மட்டும்தான் பிசிக்கல் பாடியில இன்கார்னேட் ஆகும். ஓகேங்களா? ஆனா நீங்க எப்ப தியானம் பண்றீங்களோ அப்ப அந்த திங்கர் செல்ஃபோடையும் நோயர் செல்ஃபோடையும் இந்த ஈகோன்றது அங்க போயிட்டு மர்ஜ் ஆயிடும். அப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், 360 டிகிரிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த ஹையர் செல்ஃப்ல கனெக்ஷன் இல்லைனாக்கா லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே சார், ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நீங்க யாரு, எதுக்காக பிறந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்க வந்து அந்த டூவர் செல்ஃப் மூலியமா ஆப்ரேட் பண்றீங்க, அந்த குட்டி டெலிஸ்கோப் வழியா பாக்குறீங்க. இது புரியாது உங்களுக்கு. இது புரியணும்னாக்கா நீங்க வந்து தியானம் பண்றப்போ அந்த நோவர் செல்ஃப் மூலியமா உங்களுக்கு, அந்த நோவர் செல்ஃப் அண்ட் திங்கர் செல்ஃப் மூலியமா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சுரலாவே வரும். இந்த ஆஸ்ட்ரல் பாடியில நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு போவோம்னு சொன்னீங்கல்லைங்க சார். இப்போ அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்லயே நம்ம ஃபீலிங்ஸ் கேரி பண்றதுன்னு இல்ல, நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் ஆஸ்ட்ரல் பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே சார். இப்ப நம்ம காசல் வேர்ல்டுக்கு என்ட்ரி ஆகும்போது இது அத்தனையுமே நம்ம லெசன் கத்துக்கிட்டு விட்டுட்டு போயிடுவோமா, இல்ல நெக்ஸ்ட் இன்கார்னேஷனுக்கு அதை எடுத்துட்டு போவோமா? நீங்க வந்து அந்த லெசன் கத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு லிமிடெட் டைம் இருக்கும். ஓகே, நான் ஒரு 80 வருஷம் இந்த உலகத்துல வாழ போறேன், அதுக்கப்புறம் இன்னொரு 60-70 இயர்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல டைம் இல்ல, பட் ஒரு கம்பேரிட்டிவா சொல்றேன். another 60-70 இயர்ஸ் நான் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல இருக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க பிளான் போட்டுட்டு வருவீங்க. சோ எவ்வளவு கத்துக்கிறீங்க, எவ்வளவு நீங்க இது அந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்கன்றது உங்களோட ஃப்ரீ வில், உங்களோட சாய்ஸ். சப்போஸ் கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, நீங்க கத்துக்கல, பட் டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனா போனோம் தானே, நம்ம எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட தானே வந்திருப்போம். சோ அந்த டைம் ஆயிடுச்சு. சோ போயிட்டு அது என்ன கத்துக்கலையோ அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அதே லெசன் எடுத்துட்டு வருவோம். ஓகே ஓகே. பெண்டிங் வர்க், இன்னைக்கு செய்யற ஹோம்வொர்க் இன்னைக்கு செய்யணும், நாளைக்கு செய்யணும், அவ்வளவுதான். ஓகே. இப்ப நம்ம இந்த பிறவியில வந்து யார் மேலயாவது ஒரு கோபம், பொறாமை அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா, இப்ப நம்ம மறுஜென்மத்துல அது கேரி ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இல்லையாங்க சார்? வாய்ப்பெல்லாம் இல்ல, கண்டிப்பா கேரி ஆகும். ஓகே சார், ஓகே ஓகே. நீங்க தியானம் பண்ண என்ன ஆகும்னாக்கா இந்த ஜென்மத்திலேயே இதெல்லாம் விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு போட்டி பொறாமன் எதுக்கு வருது சொல்லுங்க? போட்டி பொறாமன்ட்டு அந்த லிமிட்டட் ஈகோல இருந்து திங்க் பண்றப்பதானே போட்டி பொறாம. என் மாமியார் கொடுமை பண்ணாரு, இவங்க எனக்கு மோசம் பண்ணா, அவன் எனக்கு மோசம். அது வந்து அந்த லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீ வேற நான் வேறன்னு பாக்குறப்பதானே அந்த போட்டி பொறாமன் வருது. நானும் ஒரு ஆத்மா, நீயும் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போ போட்டி பொறாமை வரும், ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கும். ஓகே சார், ரொம்ப புரிஞ்சது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் பிரதீப் சார். சார் இந்த ஒவ்வொரு ஆத்மாக்குமே இந்த 3 கான்சியஸ் பண்றீங்க, டூயர், திங்கர், நோயர் இருக்கும். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது காமனா சொல்ல முடியுமா? திங்கர் லெவல், நோயர் லெவல். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க வந்து அந்த திங்கர்ன்றது வந்து பல ஜென்மமா நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள்லாம் அந்த திங்கர் செல்ஃப்ல இருக்கும். ஓகே, நீங்க சப்போஸ் வந்து ஒரு 100 ஜென்மம் எடுத்துருக்கீங்க, அந்த 100 ஜென்மத்துல உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்சஸ், அந்த எத்தனை எக்ஸ்பீரியன்சஸ்ல நீங்க என்னென்ன விஷயம் கத்துருப்பீங்க, அதோட எசன்ஸ் வந்து திங்கர் செல்ஃப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஜென்மத்துல வந்து நிறைய கடன் பட்டிருக்கீங்க, நிறைய கடன் பட்டுட்டு இனிமேல் நான் கடமே படக்கூடாது, கடன் படாம என்கிட்ட என்ன இருக்கோ அதுல வச்சுதான் நான் செலவு பண்ணும் அப்படின்ற ஒரு லெசன் கத்துருப்பீங்க.
சோ நீங்க வந்து ஒரு 50 வருஷம் கடத்துல கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா அந்த லெசன் வந்து அதோட எசென்ஸ். சோ அந்த லெசன் வந்து திங்கர் செல்ஃப்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு மெமரி பேங்க் மாதிரி திங்கர் செல்ஃப்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மாதிரி எத்தனை ஜென்மத்துல என்னென்ன லெசன் கத்துருப்பீங்களோ அந்த லெசன்ஸ் எல்லாமே அந்த திங்கர் செல்ஃப்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த இந்த லைஃப் டைம்ல நம்ம வந்து இது வந்து டிசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டிசைன்மெண்ட்னா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. இது வந்து நம்மளோட மைண்ட் கண்டிஷனிங் பத்தி கிடையாது. சின்ன வயசுல நம்மளுக்கு அப்பா அம்மா சொல்லி வளர்ப்பாங்க, இது கரெக்ட், இது தவறு, இது செய்யணும், அது செய்யக்கூடாதுட்டு சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்ப்பாங்க. அது கிடையாது டிசைன்மெண்ட். டிசைன்மெண்ட்னாக்கா அப்பா நம்மளோட கண்டிஷனிங் எதுவா இருந்தாலும் நம்மளோட மனசாட்சி உள் மனசு நம்மளுக்கு ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னாக்கா, நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, எங்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுல வந்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில சில பிசினஸ் எல்லாம் கூட இருக்கு. இந்த சின்ன வயசுல நான் பாத்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து சில வேலைக்காரங்களோட நடத்துற விஷயம் எனக்கு அது தப்புன்னு படும். ஆனா எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னாக்கா, இல்ல அவங்களை அப்படிதான் நடத்தணும், அப்படி நடத்தினாதான் அவங்களுக்கு அது புரியும், அந்த பாஷையில பேசினாதான் அவங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் மனசாட்சி ஒத்துக்காது. இல்ல இது தவறுதான், நீ என்ன சொன்னாலும் இது தவறுதான் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சின்ன குழந்தை, எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இது தப்பு இது ரைட், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட அந்த திங்கர் செல்ஃப் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. என்னோட ஆழ்மனசு வந்து சொல்லுது இல்ல இது சரியில்லைன்ட்டு. எதுக்கு சரியில்லைன்ட்டு சொல்லுதுன்னாக்கா, இதுக்கு முன்னாடியே நான் இந்த லெசன் போன ஜென்மத்துல நான் கத்துன்னு இருந்திருக்கேன். சோ நம்ம கத்துக்கின பாடங்கள் எல்லாமே அந்த திங்கர் செல்ஃப்ல இருக்கும். சரிங்களா? சோ எது செய்யணும் எது செய்யக்கூடாது, நம்ம லைஃப்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய திருப்பு முனைங்க வரும் இல்லையா? லைஃப்ல இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட்ஸ் ஒண்ணு வரும். இது செய்யணுமா அது செய்யணுமா, இந்த டைரக்ஷன்ல போகணுமா அந்த டைரக்ஷன்ல போகணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ல நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்கிறது அந்த திங்கர் செல்ஃப் தான். ஓகே ஓகே. நம்ம செய்யறப்ப தப்புன்னு ஒரு உணர்வு நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன், நம்ம தப்புன்னு ஒரு உணர்வு வரும், வேணாம் ரெண்டு மைண்ட் ஆகுற மாதிரி வர்றது இந்த விஷயம் பண்றோம். கரெக்ட். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுற ஃபேமிலியில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க சின்ன வயசுல இருந்து இது சாப்பிடு, இது ரொம்ப நல்லது, இது புரோட்டீன்ஸ், இது ஹெல்த், அது இதெல்லாம் சொல்லி இந்த ஃபுட் சைக்கிள் எல்லாம் சொல்லி நம்மள வந்து சின்ன வயசுல இருந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த பசங்களும் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த பசங்க பெரியவங்களான பிறகு தியானம் பண்றப்போ அவங்களுக்கு அந்த தியானம் பண்றப்போ என்ன ஆகுனாக்கா, அவங்க வந்து அந்த ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. கரெக்டா? அந்த திங்கர் செல்ஃபோட கனெக்ட் ஆவாங்க. அந்த திங்கர் செல்ஃபோட கனெக்ட் ஆன உடனே அத்தனை வருஷமா அவன் சாப்பிட்டவன் உடனே விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தப்புக்கு அப்பயே தெரிஞ்சு போயிடுது. சோ அதுதான் அந்த திங்கர் செல்ஃபோட ரோல். அதுக்குதான் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து உடனே நான்வெஜ் விட்டுருவாங்க. ஆனா ஒரு சில பேர் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு டெம்டேஷனா இருக்கும், ரொம்ப வருஷம் எடுத்துப்பாங்க. ஏன்? உடனே விட்டவன் போன ஜென்மத்திலே அந்த லெசன் கத்துக்கினா, அதுக்கோசரம் உடனே விட்டுட்டான், ஒரே செகண்ட் விட்டுட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, எஸ். இதெல்லாம் வந்து அந்த திங்கர் செல்ஃப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ஆத்மாக்குள்ளதான் இருக்கு. எல்லா ஆன்சர்ஸுமே நம்மளை பத்தி எல்லா ஆன்சர்ஸுமே நமக்குள்ளதான் இருக்கு. அதுக்குதான் சொல்லியிருக்காங்க தி கிங்டம் ஆஃப் காட் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம தான் கடவுள், அந்த கடவுளே நமக்குள்ளதான் இருக்காங்க. நம்ம தியானம் போக போக புரியுது. அது கொஞ்சம் சில டைம் புரியும், இந்த மாதிரி விஷயம் பண்றப்ப பண்ண வேணாம்னு தோணும் எனக்கு, இது பண்ணலாமா, அது கம்ஃபர்ட் ஜோன் ஒண்ணு தோணும் எனக்கு. எஸ். ஓகே, தேங்க்யூ சார், நல்லா புரிஞ்சுது. குட் ஈவினிங் மாஸ்டர். ஆக்சுவலி இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டியோட இருக்கிறதும் ஈகோவா? ஏன்னா நார்மலா அப்படி இருக்கவங்கள வந்து ஷீ இஸ் வெரி ஈகோயிஸ்டிக், வெரி அரகண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. சோ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்க கூடாதா? சோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது அதோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னாக்கா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் தி செல்ஃப். ஓகே. சோ நிறைய பேர் வந்து ரெஸ்பெக்ட் வெளியே தேடி போவாங்க. ரெஸ்பெக்ட்ன்றது நான் இது பண்ணா எனக்கு இது ரெஸ்பெக்ட். ஓகே, நான் இந்த பொசிஷன்ல இருந்தாக்கா நான் இது ரெஸ்பெக்ட், நான் இவ்வளவு டொனேஷன் கொடுத்தாக்கா நான் இவ்வளவு ரெஸ்பெக்ட், ஏன்னா 4 பேர் மதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த பவர் அண்ட் நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ஈகோவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ அவங்க அந்த லிமிடெட் செல்ஃப், எப்போ அவங்க ஈகோவை யூஸ் பண்ணி வெளியில இருந்து ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறாங்களோ அது தவறு, ஏன்னா அது ஈகோ பேஸ்ட். ஆனா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வந்து ரெஸ்பெக்ட்ன்றது பொதுவா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அது உள்ள இருந்து வர விஷயம், வெளியில இருந்து வர விஷயம் இல்ல. சோ நீங்க எப்போ மெடிடேஷன் பண்ணி நீங்க உங்களோட ஹையர் செல்ஃபோட ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட்ன்றது தானா உங்களுக்கு வரும், உள்ள இருந்து வரும். பக்கத்துல இருக்கிறவங்களை மதிச்சாலும் மதிக்கா காட்டியும் you are always comfortable with yourself, you respect yourself. Self respect ன்றோட டெஃபினிஷன் என்னன்னாக்கா, you respect yourself, that is self respect. எப்போ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? unless we understand our true self. நம்மளோட ட்ரூ செல்ஃப் புரிஞ்சு, இது ஒரு ஃப்ளவரிங் மாதிரி.
ஓகே. ஸோ அது எப்போ அந்த அந்த ஃப்ளவர் ஒரு பூ வந்து அது ஃப்ளவரிங் வரப்போ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நேச்சுரலா வருமோ, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது கூட ரொம்ப நேச்சுரலா when you connect deep to yourself, the self respect comes very naturally. எந்த ஒரு அதாவது ஓகே நான் ஒரு டாக்டரா இருக்கேன், நான் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறேன், நான் நிறைய பிலாந்திரபி ஒர்க் பண்றேன், அதுக்காக நான் என்ன நான் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன், அது கிடையாது செல்ஃப் ரெஸ்பெக்ட். எதுவுமே பண்ணா கட்டி கூட நீ இருக்கிறபடி நீ அக்செப்ட் பண்ணிட்டு அதுல உனக்கு ஒரு சந்தோஷம், அதுல உனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், அதுல உனக்கு ஒரு புரிதல், அதுல உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் அ பை ப்ராடக்ட். இட்ஸ் நாட் எ பை ப்ராடக்ட், இட்ஸ் ஆக்சுவலி த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் யூ. புரியுதுங்களா? எஸ் மாஸ்டர். If somebody is very high and mighty in terms of wealth or power, but நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப அதுக்காகவே நம்ம பணிஞ்சு அப்படிலாம் இல்லாம நம்ம வாட் எவர் we hold our own, அத மாதிரி நம்ம ஒரு டிக்னிஃபைடோட இருக்கிறது, does it come under ego? No. See, ego is a very limited understanding of yourself. Okay, whenever you catch, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எப்பெல்லாம் உங்களை வந்து you catch hold of yourself, எப்பெல்லாம் நீங்க வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களோ, நீங்க ஒரு இக்னோரண்டா அரகண்டா எப்பெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து ஈகோல ஆப்ரேட் பண்ற மாதிரி. சோ உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்றப்போ அப்போ வந்து உங்களுக்கு நீங்களே எஜுகேட் பண்ணிக்கணும். ஓகே, இது சரி கிடையாது, நான் வந்து ஒரு லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறேன். why should I have arrogance on somebody else? ஓகே, நான் ஒரு ஹைட் அண்ட் ஸ்டேட்ல இருக்கிறேன், நான் ஒரு வசதியான இதுல இருக்கேன், நான் ஏன் மத்தவங்களை இல்ட்ரீட் பண்ணணும், அவங்களும் நானும் ஒண்ணுதானே, நான் ஏன் இல்ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரையும் நீங்க ஒரே ஃப்ரெண்ட்லி நோஷனா பாக்குறப்போ உங்களுக்கு அங்க ஈகோ கிடையாது. ஆனா எப்போ உங்களுக்கு அங்க செப்பரேஷன் இருக்கோ, நான் வேற அவன் வேற, இது என் ஃபேமிலி, என் பொண்ணு மட்டும் நல்லா படிக்கணும், மத்த பொண்ணுங்க வேலைக்கார பொண்ணு படிச்சாலும் படிக்காட்டி எனக்கு கவலை இல்லை, என் பசங்களுக்கு மாத்திரம் நான் ஃபுல்லா சாப்பாடு ஊட்டுவேன், மத்த வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்க பசங்க எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி திங்கிங்ல செப்பரேஷன் இருக்கு. So that is arrogance and ignorance. And when you start seeing everybody equally, then there is no ego. Master, I also attended your Hindi session today. Adla, you were saying that ego is neither good nor bad. Why it is not bad? அது எனக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஏன்னா அந்த ஈகோன்றது வந்து இட்ஸ் a necessary. ஈகோன்றது வந்து அந்த சோல் வந்து அந்த ஈகோவை உருவாக்கி பெறவே எடுத்திருக்கு. ஓகே, ஏன்னா அந்த பிசிக்கல் ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்றப்போ அந்த ஈகோ ஸ்பேஸ்ல தான் நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஓகே, ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா இது சோல், பார்ட் ஆஃப் த சோல் எவல்யூஷன். சோல் எவல்யூஷன்ல இன்ஃபேன்ட் சோல், பேபி சோல், யங் சோல், மெச்சூர் சோல், அந்த மாதிரி ஓல்ட் சோல்ன்ற நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இட்ஸ் எ கேம். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்பெக் ஆஃப் பேபி கான்சியஸ்னஸ்ல இருந்து என்லைட்டன்ட் கான்சியஸ்னஸ், இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ்க்கு கிராஜுவேட் ஆகிறதுக்கு இந்த ஈகோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். இட்ஸ் அ நெசசரி டூல். ஸோ ஆரம்ப ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஈகோ மூலியமா இதுதான் வாழ்க்கை, இதுதான் நானு, இதுதான் அந்த ஐடென்டிபிகேஷன்ல இட் கெட்ஸ் ஆபரேட்டட், இட் கெட்ஸ் அட்ஜஸ்டட் டு த டியூவாலிட்டி. அந்த டியூவாலிட்டியில அந்த ஸ்கூல், இது எர்த்ன்றது ஸ்கூல் இல்லையா, இந்த ஸ்கூல்ல ஆபரேட் பண்றதுக்கு ஈகோன்றது நெசசரி in the beginning lifetimes. அதுக்கப்புறம் இந்த யங் சோல் ஸ்டேஜுக்கு வரப்போ பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் ஈகோல ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த யங் சோல்ஸ்லாம். they are behind name, fame, power, authority, domination. இது யங் சோல்ஸ்ல வந்து ஈகோ மேக்சிமம் ஆபரேஷன்ல இருக்கும். பட் நிறைய பேட் கர்மாஸும் அந்த ஈகோ மூலியமா ஆப்ரேட் பண்றப்போ நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, அதுக்கான நிறைய பேட் கர்மாஸும் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மெச்சூர் சோலுக்கு போன பிறகுதான் அவங்களுக்கு அந்த வந்து அந்த இன்டெலெக்ட்ன்றது டெவலப் ஆகும். ஓகே, இது ஏன் இந்த மாதிரி இருக்கு, இது லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்றப்போ தே ஸ்டார்ட் கம்மிங் அவுட் ஆஃப் த கக்கூன். அந்த கக்கூன்ல இருந்து அவங்க வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ சே ஈகோ இஸ் நெய்தர் குட் நார் பேட். எல்லாருக்குமே ஈகோ இருக்கும், என்லைட்டன் மாஸ்டர்ஸ் கூட ஈகோ இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து என்லைட்டன் மாஸ்டர்ஸ் வந்து அந்த ஈகோக்கு எஜுகேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்குமே ஈகோ இருக்கும், ஆனா என்லைட்டன் மாஸ்டர்ஸ் வந்து they educate the ego. So when they educate the ego, then they are no more operating under ego, they are operating with heart, with pure intuition. எல்லாருக்குமே ஈகோ இருக்கும். if you don't educate the ego, நீங்க ஈகோவை எஜுகேட் பண்ணலனாக்கா, அதாவது உங்களுக்கு அந்த ஈகோன்றது ஒரு லிமிடெட் கான்செப்ட், அதுல இருந்து நான் வெளியே வரணும் என்ற ஒரு முயற்சி நீங்க எடுக்கலனாக்கா, பிகாஸ் ஆஃப் தட் ஈகோ யூ வில் டூ மோர் பேட் கர்மா. பட் வென் யூ எஜுகேட் த ஈகோ, பிகாஸ் ஆஃப் த சேம் ஈகோ யூ வில் டூ மோர் குட் கர்மஸ். ஸோ ஈகோ இஸ் வெரி மச் எசென்ஷியல் டு ஆப்ரேட் இன் த பிசிக்கல் பாடி ஆன் த பிளானட் எர்த். அது ஒரு வெஹிக்கல் மாதிரி. இட்ஸ் மோர் லைக் an essential evil, necessary evil அப்படி என்ன சொல்றோம். It's not evil. It's not evil.
It's not at all evil. It's neutral. Okay. It's neither bad nor good. See, money அன்றது குட்டா பேடா, காசு அன்றது குட்டா பேடா சொல்லுங்க. It's essential, master, for this life. No, என்னோட क्वेश्चन, காசு அன்றது கெட்டதா நல்லதா? Good. எப்படி குட்ன்றீங்க? காசு இருந்தா தானே மாஸ்டர் நம்ம மெடிடேஷன்ல கூட ஃபர்ஸ்ட் நம்ம it has we have to உங்களுக்கு காசு இப்போ நீங்க வந்து காசு வந்து குட்ன்றீங்க. அப்ப நிறைய பேர் டெரரிஸ்டுங்க எல்லாம் நிறைய கண்ட்ரீஸ பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காசை யூஸ் பண்ணி தானே பண்றாங்க. அப்ப எப்படி அது குட் ஆகும்? அந்த காசு மூலமா தான் நிறைய கெட்டதும் நடக்குது. Yeah, it's an instrument which can be used for both good and bad. Money is neither good nor bad. Money is a neutral energy. அந்த காசுன்றது ஒரு நல்லவன் கையில இருந்தாக்கா அது நல்லதுக்கு யூஸ் பண்றான். அந்த காசுன்றது கெட்டவன் கையில இருந்தா அது கெட்டதுக்கு யூஸ் பண்றான். சோ காசு வந்து நியூட்ரல் தான். அது யார் கையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜி மாறும். அதே மாதிரி ஈகோன்றது நியூட்ரல். சோ அது குட்டா பேடான்றது அவங்களோட புரிதலை வச்சு அவங்களுக்கு இருக்கும். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். சோ ஈகோன்றது கெட்ட விஷயம் கிடையாது. ஈகோ மூலியமா நம்ம லைஃப்ல நிறைய பாடங்கள் கத்துப்போம். நம்ம ஈகோ மூலியமா தப்பும் பண்ணிட்டு அது ஓகே இது நான் தப்பு பண்ணிருக்கிறேன் அப்படின்ட்டு அதை ரியலைஸ் பண்ணி ஓகே அது தவறு, ஓகே அதுக்கு அடுத்து நம்ம என்ன சரியானது என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த சரியானது பண்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த சோல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஓகே இந்த பாடம் நான் கத்துக்கிட்டேன் நான் அப்படின்ட்டு. எப்பெல்லாம் நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஓகே உங்களோட சோல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். சோ அந்த சோல் எக்ஸ்பான்ஷனுக்கு காரணமே அந்த ஈகோ தானே. சோ அந்த ஈகோ மூலியமா தானே உங்களுக்கு அந்த வளர்ச்சின்றது இருக்கு. சோ ஈகோன்றது இட்ஸ் a necessary step. எல்லா ஆத்மாக்கும் ஈகோன்றது ஒரு நெசசரி ஸ்டெப். ஈகோன்றது ஆத்மாவோட ஒரு பகுதி. அந்த ஈகோ மூலியமா தான் நம்ம லெசன்ஸ் கத்துப்போம். சோ அந்த ஈகோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல இருந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம எஜுகேட் பண்றோம், அந்த நம்ம ஈகோவை எவ்வளவு சீக்கிரம் எஜுகேட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வருவோம். நம்மளுக்கு மனசு நிம்மதி, அமைதி இதெல்லாம் தானா கிடைக்கும். சோ அந்த ஈகோல சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. எப்போ அவங்க அந்த ஈகோவை எஜுகேட் பண்றாங்களோ தியானத்து மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதி நேச்சுரலா வரும். ஏன்னா அவங்களுக்கு எது சரி பண்ணணும் எது சரி பண்ணக்கூடாதுன்ற விஷயம் நேச்சுரலா தெரியும். ஸோ இட்ஸ் எ ப்ராசஸ். நீங்க வந்து ஃபர்தரா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேல அவங்க அன்மியூட் பண்ணல அம்சவேணி. ஸோ ஃபர்தரா நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட் பத்தி ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கணும்னாக்கா திங்கிங் அண்ட் டெஸ்டினி பை பர்சிவல் அந்த புக்கை நீங்க படிங்க. ஓகே, அதுல உங்களுக்கு இந்த ட்ரினிட்டி செல்ஃப் பத்திலாம் அந்த புக்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லோக் சாம்பிரம்பா, யூ ஃபார் எவர், இந்த மாதிரி லோக் சாம்பிரம்பா புக்ஸ் எல்லாம் படிங்க. அதுலயும் இந்த ஹையர் செல்ஃப் லோவர் செல்ஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த லோக் சாம்பிரம்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டூவர் செல்ஃப் லோவர் செல்ஃபாவும், திங்கிங் செல்ஃப அதுக்கப்புறம் நோயிங் செல்ஃப ஹையர் செல்ஃபாவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க அது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரே சப்ஜெக்ட தான் ரெண்டு ஆத்தர்ஸ் வேற வேற இதுல மீன் பண்ணிருப்பாங்க. லோவர் செல்ஃப் அண்ட் ஹையர் செல்ஃப். இந்த பர்சிவல் புக்ல வந்து அது 3 பாகா பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாபிக் மூலியமா உங்களுக்கு வந்து மெடிடேஷன்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ உங்களோட இக்னோரன்ஸ்ல இருந்து உங்களோட அரகன்ஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்து ஒரு ஆனந்த நிலையில இருக்கணும். எப்பவுமே நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணணும் என்ற இதுல இருந்து ஃப்ரம் டார்க்னஸ்ல இருந்து லைட்டுக்கு, சஃபரிங்ல இருந்து செலிப்ரேஷன், டார்க்னஸ் டு லைட், ஃப்ரம் சஃபரிங் டு செலிப்ரேஷன் இது வரணும்னாக்கா யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் ஈகோ. அந்த எஜுகேட் பண்ற ஈகோ ப்ராசஸோட டூல் அந்த பிரிட்ஜ் அதுதான் மெடிடேஷன்.